நோலியா இன்னும் கொஞ்ச நாள் ஆச்சுன்னு வச்சுக்க விஜய் வந்து இந்த சந்திரசேகருக்கே பிறக்கலன்னு இடுவாங்க. வேற்று கிரகத்துல இருந்து ஏலியன்ஸ் வெறி உதிச்சாரு விஜய் அப்படின்னு சொல்லிடுவாங்க. என்ன நான் விஜய சொல்லணுமோ அவ்வளவு அவதூறம் பரப்பிடுவாங்க அவர் மேல. அவங்க வீட்டுல ஏதோ பிரச்சனை, எல்லார் வீட்லயும் புருஷன் பொண்டாட்டிக்கு சண்டை வரதான் செய்யும். எந்த வீட்டுல புருஷன் பொண்டாட்டி சண்டை இல்லாம இருக்குதுமா? ஒரு வீட்டை காட்ட சொல்லுமா யாரையாவது. இந்த நியூஸ் சேனல் காரணங்க இருக்கிறானுங்களே, எது எது போடணுமோ அதை போட மாட்டானுங்க. அவன் வீட்டு உள்ள எல்லாரும் சொல்றது தப்பு கிடையாது. அவங்க வீட்டுல ஏன் எதை போய் எட்டி பாக்குறீங்கன்ட்டு அந்த மாதிரி போய் எட்டி பார்த்து இதெல்லாம் போடுறானுங்களே. ஒரு புள்ளைய ஜட்டி கூட இல்லாத சாவடிச்சு போட்டு வச்சிருந்தானுங்களே. அப்ப எங்க போச்சு இந்த நியூஸ் சேனல்லாம்? எங்கம்மா போச்சு? புருஷன் பொண்டாட்டி சண்டை இது மாதிரி போட்டு எதுக்கு இது மாதிரி போட்டு கிடக்குறாங்க? என்ன பேசுறதே தெரியலமா இவனுங்கெல்லாம். விஜய் வந்து என்னதான் செய்யணும்னு நினைக்கிறாங்களே தெரியலமா. கரூர் சம்பவம் நடந்தது, அதுக்கும் விஜய் தான் காரணம். அந்த ஒருத்தர் வெயில்ல போய் இறந்துட்டாரு. அந்த வெயில் அடிக்கிற நேரத்துல அந்த மீட்டிங் போட இடம் கொடுக்குறானுங்க. 5000 பேருக்கு மேல போக கூடாதுன்றானுங்க. அதுக்கும் விஜய் தான் காரணம். எது செஞ்சாலும் விஜய் மேலேயே பழிய போட்டானுங்க. இப்ப அவங்க புருஷன் பொண்டாட்டி சண்டைய நார் அடிக்கிறானுங்க. ஏன் தான் இந்த கம்யூனிட்டி பசங்க இந்த மாதிரி இருக்கிறானுங்களே தெரியலமா. அழிவு காலம் நெருங்கிட்டு பழகுது அவனுங்களுக்கு, தீய சக்திக்குலாம்.